to Aura of Wisdom. நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த இயர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எக்ஸாம் செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் A-லெவலில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். அந்த வகையில் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோவிலே நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், உலக வரலாற்றையும் எங்களோட நாட்டு வரலாற்றையும் இணைச்சு படிக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான பகுதியை தான் பார்க்க போகிறோம். அதுதான் என்ன, இலங்கையிட காலனித்துவ நிலை மாற்றம். ஓகே, படிக்க ஸ்டார்ட் பண்ண முன்னுக்கு எல்லாத்திட்டையும் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். என்னண்டா, நாங்கள் இன்றைக்கி ஒரு சுதந்திரமான நாட்டில் வாழ்கிறோம், எங்களுக்கு இந்த ஒரு அரசாங்கம் இருக்கு. ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னுக்கு யாரோ ஒரு வெளிநாட்டவர் வந்து தான் எங்களோட நாட்டை ஆட்சி செஞ்சு எங்களோட பொருளாதாரத்தை மாற்றி எங்களோட சமூக அமைப்பையே தலைகீழாக மாற்றினாங்க. இதெல்லாம் படிக்கிற நேரம் அவங்களுக்கு எப்படி இந்த அதிகாரம் கிடைச்சிச்சு, ஏன் அப்படி செஞ்சாங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்கு யாருக்காலும் வந்திருக்குதா? ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோட முடிவில் காலனித்துவ அரசுண்டா என்ன, அது எப்படி உருவாகிச்சு, அதை எப்படி இலங்கையை மாற்றி அமைச்சிச்சு அப்படின்ற முழுமையான தெளிவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நாங்கள் காலனித்துவ அரசு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அந்த வகையில் உலக வரலாற்றை எடுத்து பார்த்தா பல வகையான ஆட்சி முறைகள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஆட்சி முறை தான் என்ன, இந்த காலனித்துவ ஆட்சி. இப்போ சுருக்கமாக சொல்லப்போனால் பிரித்தானியா, பிரான்ஸ், ஒல்லாந்து, பெல்ஜியம், ஸ்பெயின், போர்த்துகல் போன்ற ஐரோப்பிய நாடுகள் இருக்கே, அவங்க தங்களுடைய சுயலாபத்துக்காகவும் அவங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டி கொள்றதுக்காகவும் ஐரோப்பாவுக்கு வெளியில் இருந்த ஏனைய நாடுகளை கைப்பற்றினாங்க. அப்படி அவங்களோட நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்ட நாடுகளில் அந்த ஐரோப்பிய நாடுகளின் மாதிரியை வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு அரசு தான் என்ன, இந்த காலனித்துவ அரசு அப்படின்றது. இந்த முறை உலகத்தில் இப்போ தோற்றம் பெற்றுச்சுன்னு தெரியுமா? ஓகே, இது 16ஆம் நூற்றாண்டில் தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. சமூக ஆய்வாளர்கள் இது எப்படி சொல்கிறாங்கண்டா, காலனித்துவத்தை ஏற்படுத்திய நாட்டுக்கும் அதுக்கு உட்பட்ட, அதாவது அடிமைப்பட்ட நாட்டுக்கும் இடையிலான தொடர்பு விளக்குறது தானாம் காலனித்துவ அரசு. என்னது, காலனித்துவத்தை ஏற்படுத்திய நாட்டுக்கும் அதற்கு அடிமையான நாட்டுக்கும் இடையிலான தொடர்பை விளக்குறது தானாம் காலனித்துவ அரசு. யார் சொல்கிறா? சமூக ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அதாவது ஒரு காலனித்துவ அரசு அப்படின்றது வந்து காலனித்துவவாத அரசின் முகவராகத்தான் செயல்படும். அவங்களுடைய அரசியல் நிர்வாகம், ஆயுத கட்டமைப்பு எல்லாமே அந்த ஆதிக்க நாட்டுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். அந்த வகையில் உலக வரலாற்றை எடுத்து பார்த்தா இந்த காலனித்துவ ஆட்சி வந்து 2 முறைகளில் உருவாகிருக்குது. முதலாவது முறை என்ன, ஒரு நாட்டு மக்கள் போய் ஒரு புதிய தேசத்தை கண்டுபிடிச்சு அங்கே அவங்களுடைய குடியேற்றங்கள் அமைத்து தங்களுடைய தாய்நாட்டு அதிகாரத்தை நிலைநாட்டுறது. என்னது, ஒரு நாட்டு மக்கள் போய்த்து ஒரு புதிய தேசத்தை கண்டுபிடிச்சு அங்கே அவங்களுடைய குடியேற்றங்கள் அமைத்து அவங்களுடைய தாய்நாட்டு அதிகாரத்தை நிலைநாட்டுறது. இப்போ உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால், பிரான்ஸ், பிரித்தானியா, போர்த்துகல் போன்ற நாடுகள் வந்து புதிய தேசங்களில் அவங்களுடைய ஆட்சியை நிறுவிச்சு. இதை நாங்கள் உதாரணமாக சொல்லலும். இரண்டாவது முறை என்ன, ஏற்கனவே மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பிரதேசத்தை ஒரு பலம் வாய்ந்த அரசு பேத்து பிடிக்கிறது. எப்படி பிடிப்பாங்க? ஒன்று உடன்படிக்கையின் மூலமாக தந்திரமாக பிடிப்பாங்க, இல்லாட்டி இராணுவ பலத்தை பயன்படுத்தி, அதாவது ஆயுத முனையில் கைப்பற்றி அவங்களுடைய ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வருவாங்க. இப்போ உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால், இந்தியா, இலங்கை, ஆப்பிரிக்க நாடுகளில் இந்த 2வது முறை மூலம்தான் காலனித்துவ ஆட்சி உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது பரீட்சைக்கு மிகவும் முக்கியமான ஒரு பகுதி தான். அதுதான் என்ன, இந்த காலனித்துவ அரசோட பண்புகள் என்னென்னாண்டு. முதலாவது பண்பு பார்த்தோம்னா, இந்த அரசாங்கம் வந்து குடியேற்ற சமூகத்தோட அபிலாஷைகளை பிரதிபலிக்காது, மாறாக குடியேற்ற நாட்டுடைய அபிலாஷைகளையும் தேவைகளையும் என்ன செய்யும், பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். இன்னொரு பண்பு பார்த்தோம்னு சொன்னால், அவங்களுடைய தாய்நாட்டிட பொருளாதார, சமூக, கலாச்சார, அரசியல் நலன்களை மட்டும் தான் என்ன செய்யும், முன்னெடுக்கும். மேலும் பார்த்தோம்டா, குடியேற்றத்தில் அமைதியையும் ஒழுங்கையும் பேணுவாங்க. ஆனால் இது மக்கள் நலனுக்காக இருக்குமா? இல்லை, அவங்களுடைய சுரண்டல் தடையின்றி நடக்கணுமென்றதுக்காகத்தான். 4வது பண்பை பார்த்தோம்டா, இப்போ கைப்பற்றப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து ஏதாவது எதிர்ப்பு வந்துச்சுன்னு சொன்னால் அதை இராணுவ பலத்தால் அடக்கி அவங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவாங்க. மேலும் தாய்நாட்டு நலன்களை வந்து குடியேற்ற நாட்டு மக்கள் மீது பலவந்தமாக திணிக்கும். வேறு பண்பு பார்த்தோம்டா, இப்போ உள்ளூர் வர்க்கங்களுக்கு இடையில் ஏதாவது முரண்பாடுகள் வந்தால் அதை வந்து தனக்கு சார்பாக பயன்படுத்தி கொள்ளும். மேலும் குடியேற்ற நாட்டில் இருக்கிற எந்த ஒரு சமூகத்தையும் வந்து தங்களுடைய ஆட்சியிட உண்மையான பங்காளராக சேர்க்காது. முக்கியமான ஒரு விஷயம்தான், இப்போ அவங்களுடைய நோக்கத்துக்காக குடியேற்றத்திட சமூக, பொருளாதார, கலாச்சார, அரசியல் நிறுவனங்களை அவங்களுக்கு ஏற்றாற் போல
மாற்றி அமைத்து கொள்வது. இப்போ நாங்கள் எங்களுடைய இலங்கை நாட்டுக்கு வருவோம். உலகத்தில் காலனித்துவத்துக்குட்பட்ட நாடுகளில் இலங்கையும் உண்டு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 1505 1658 வரை காட்டிலையும் போர்த்துகேட் ஆட்சியும், 1658 1796 வரை ஒல்லாந்தர் ஆட்சியும், 1796 1948 வரை பிரித்தானிய ஆட்சியும் நிலவிச்சு. இதில் பிரித்தானியர்கள் தான் இலங்கையின் மீது மிக கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க. 1795 திருகோணமலை, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, புத்தளம் போன்ற பகுதிகளையும், 1796 கொழும்பு உட்பட்ட ஏனைய கரையோர பகுதிகளையும் ஆங்கிலேயர் என்ன செய்கிறாங்க, கைப்பற்றாங்க. ஆனால் இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த ஆரம்ப காலத்தில் கரையோர பகுதிகள் கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி கிட்ட தான் ஒப்படைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் அவங்க செஞ்ச சில தவறுகள், வரி விதிப்புகள் காரணமாக 1797 மக்கள் என்ன செய்கிறாங்க, கிளர்ச்சி ஒன்றை செய்கிறாங்க. இதால் 1798 முதல் 1802 வரை காட்டிலையும் ஒரு விசித்திரமான ஆட்சி நிலவுது. அதுதான் என்ன, இரட்டை ஆட்சி. இரட்டை ஆட்சி அப்படின்றது பொருளாதார நடவடிக்கைகளை ஆங்கிலேய வர்த்தக கம்பெனியும், அரசியல் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளை பிரித்தானிய அரசு சார்பாக ஒரு தேசாதிபதியும் கவனித்து கொண்டாங்க. இப்போ இலங்கையில் முதலாவது ஆளுநராக பிரெட்டிக்னோத் தான் நியமிக்கப்பட்டிருந்தார். அதுக்கு பிறகு தான் 1802 எமியன்ஸ் உடன்படிக்கையின் மூலமாக இலங்கை முழுமையான பிரித்தானிய முடியின் கீழ் ஒரு குடியேற்ற நாடாக மாறிச்சு. அதுக்கு பிறகு 1812 இலங்கையிட 3வது தேச அதிபதியாக ரோபர்ட் ப்ரௌன்ரிக் வரார். இவருடைய தந்திரமான முயற்சிகளால் தான் 1815 கண்டி ராஜ்யம் பிரித்தானியர்களால் கைப்பற்றப்படுது. இதோட இலங்கை முழுவதுமே பிரித்தானியர்கள்ட நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுச்சு. சரி, எப்படியோ இலங்கை முழுவதையும் முழுமையாக பிடிச்சிட்டாங்க. ஆனால் ஆங்கிலேயருக்கு சில கடுமையான சவால்களும் இருந்துச்சு. இப்போ அவங்களுடைய காலனித்துவ ஆட்சியை பலப்படுத்துறதுக்காகவும் நிர்வாகத்தை சீர்மைப்படுத்துறதுக்காகவும் அவங்க சில சீர்திருத்தங்களை கொண்டு வர நினைக்கிறாங்க. அதுக்கு 3 முக்கிய நோக்கங்கள் இருந்துச்சு. முதலாவது நோக்கம் என்ன, காலனித்துவத்தை கொண்டு நடத்துறதுக்கான பாதுகாப்பு மற்றும் நிர்வாக செலவுகள் அதிகரித்தமையும், நேரடியாக காலனித்துவத்தை நிர்வகிக்க முடியாமல் போனமையும். 2வது நோக்கம் என்ன, இலங்கையில் இருந்த பழைய சமூக வாழ்க்கை முறையும் தேவைகளும் ஆங்கிலேயரோட நவீன கலாச்சாரத்தோடு ஒத்து போகலை. அதனால் அதை மாற்ற நினைச்சாங்க. 3வது நோக்கம் என்னண்டா, சுரண்டல் நோக்கம். அதாவது தங்களுடைய தாய் நாட்டின், அதாவது பிரித்தானியோட உச்ச நன்மைக்காக இங்கிருக்கக்கூடிய சமூகத்தை பயன்படுத்த நினைச்சாங்க. இவ்வாறு இலங்கையில் மாற்றங்களை செய்ய முற்பட்ட நேரம் ஆங்கிலேயர்கள் சில தடைகளை எதிர்கொள்கிறாங்க. அவ்வாறான தடைகள் என்னென்னு பார்த்தோம்னா, முதலாவது தடை என்னண்டா, நிலத்தோடு கட்டுண்டிருந்த மனித உழைப்பு. அப்படின்னு என்னண்டா, நிலத்தை வச்சுக்கிட்டு மக்கள் அரசனுக்கு கடமை செய்கிற ஒரு முறை இருந்துச்சு. இதனால் ஆங்கிலேயர்களுக்கு தேவையான நவீன தொழிலாளர்களை பெற முடியாமல் போணுச்சு. இது வர்த்தக பயிற்சிக்கு தடையாக அமைந்தது. 2வது தடை மானிய முறை பொருளாதாரம். அப்போதைய பொருளாதாரம் தங்கி வாழ்ற நிலையில் தான் இருந்துச்சு. உற்பத்தி செஞ்சு லாபம் சம்பாதிக்கிற முறை இல்லாததால் அது ஒரு தடையாக அமைஞ்சிச்சு. 3வது தடை என்னண்டா, அசையாத தன்மை கொண்ட சமூக அமைப்பு. அப்படின்டா சாதி முறை அந்த டைம் மிக கடுமையாக இருந்துச்சு. ஆட்களை அவங்க விருப்பப்படி வேலைக்கு மாற்ற முடியாத நிலையும் ஒரு தடையாக அமைஞ்சிச்சு. இதனால தான் பிரித்தானியர்கள் அவங்களுடைய நோக்கங்களை அடைகிறதுக்காக இலங்கையிட சமூக, பொருளாதார, அரசியல், நிர்வாக முறைகள் எல்லாத்தையும் மாற்றியமைக்க முடிவு செய்கிறாங்க. இதன் விளைவாதான் 1833 கோல்ப்ரூக் கவரன் சீர்திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த கோல்ப்ரூக் சீர்திருத்தம் மூலமாக இலங்கையில் என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சு, அது எப்படி நவீன இலங்கையை உருவாக்கிச்சு அப்படின்றத நாங்கள் அடுத்த வீடியோவில் மிகவும் தெளிவாக பார்ப்போம். இன்றைக்கி நாங்கள் பார்த்த இந்த காலனித்துவ அரசு மற்றும் அதில் பின்னணி உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.